அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த ப்ளாக் வந்து வெட்னஸ்டே மார்னிங் எடுக்குதுங்க. 5:30 தான் எழுந்திரிச்சேன். ஸோ தொழுதுட்டு அப்புறமா லன்ச்சு செய்ய ஆரம்பிச்சுட்டு பசங்களுக்கும் லன்ச் பேக் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு கொடுக்கணும். லன்ச்சு வந்து இன்றைக்கி வந்து சாம்பார் தாங்க செய்ய போகிறேன். ஸோ சாம்பார் அதே நானும் லன்ச்சுக்கு வச்சு பசங்களுக்கு மட்டும் பேக் பண்ணி கொடுத்துடலாம். இது கூட வாழைக்காய் மட்டும் இருந்தது. ஸோ அது ஃப்ரை பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லி தான். சாம்பாருக்கு வந்து வெஜிடபிள் இல்லைனால வெறும் சாம்பார் தான் செய்ய போகிறேன். வெஜிடபிள் இருந்தால் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். வாழைக்காவும் கட் பண்ணி எடுத்து வச்சேன். எனக்கு கொஞ்சம் கட் பண்ணாலே கொஞ்சம் சீக்கிரமாகவே கருப்பாயிடும். பசங்க ஏஞ்சத்துக்கு ஒரு 7 o'clock ஆகுங்க. 7 o'clock வரைக்கும் நான் கொஞ்சம் குக்கிங் வேலைலாம் முடிச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஏன்னா ஏஞ்சோடனே இது எடுத்து கொடுக்கணும், அந்த ட்ரெஸ்ஸுங்க எந்த இருந்தாலும் எடுத்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். சொல்லிகிட்டே இருந்தால் கூட செய்வாங்க. ஒரு சில இடத்துல ஒரு சில கிச்சனும் பார்த்துக்கிட்டு சமைச்சிட்டு இந்த பசங்களையும் கவனிச்சிட்டு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக அந்த நேரத்தில் காலையில். சாம்பாருக்கு வந்து எல்லா இன்க்ரீடியன்ட்டும் போட்டுட்டேங்க. போட்ட பிறகு தான் எனக்கு ஞாபகம் வருது புளி ஊற வைக்க மறந்துட்டேன்னு சொல்லி. ஸோ அது லாஸ்ட் மினிட்ல ஊற வச்சேன். அது ஸ்டவ்வில் ஏற்றுற பிறகு தான் ஊற வச்சேன். ஸோ பசங்களுக்குலாம் வந்து லன்ச் பேக் பண்ணி கொடுக்கும்போதே எனக்கு லன்ச்சுக்குலாம் தேவை வேண்டியதுன்னா அப்படியே சமைச்சிடுவேன். இப்போ நான் சாம்பார் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதே வந்து லன்ச்சுக்கு வச்சுப்பேன். அப்படி மீதி இருந்தேன்னா நைட்டுக்கும் டின்னருக்கும் வச்சு நாங்கள் முடிச்சிடுவோம். ஏன்னா இன்றைக்கி மட்டும் வாழைக்காய் மட்டும்தான் இன்றைக்கி அவங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுக்க போகிறேன். அவங்களுக்கும் ஃப்ரைலாம் பண்ணிவிட்டு வாழைக்காய் கொஞ்சம் எனக்காக லன்ச்சுக்கு மட்டும் எடுத்து வச்சுப்பேன். மீஞ்சும் இல்லையா, ஸோ அதை வச்சு நானும் லன்ச்சுக்கு முடிச்சிட்ட பிறகு நைட்டு வந்து கொஞ்சம் சமைக்க வேண்டிய வேலை தான் இருக்கும். எதனா வெஜிடபிள் எதனா சமைச்சிருப்பேன். சப்போஸ் குழம்பு செய்கிறது வந்து லன்ச் வரைக்கும் வந்துருச்சுன்னா நைட்டு டின்னருக்காக சப்பாத்தி எதனா வெஜிடபிள் செஞ்சு அது கூட சாப்பிட்டு முடிச்சுப்போம். இல்லைனா சாப்பாடு செஞ்சு அது கூட குழம்பு தொட்டுக்கெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு சில நேரத்தில் எனக்கு கடுப்பாக இருக்கும். ஏன்னா ஈவினிங் போல் பசங்க வேறு வருவாங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு படிக்க வச்சு உட்காரத்துக்கே எனக்கு கரெக்டாக இருக்கும் டைமு. ஸோ அன்றைக்கி அப்போ கிச்சனுக்குலாம் போகிறதுக்கு எனக்கு ஒரு சோம்பேறித்தனமாகவே இருக்கும். பசங்க ஈவினிங் வந்து படிக்கும்போது நான் உட்காந்து தாங்க ஆகணும். எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நான் சொல்லி கொடுத்து அவங்க படிச்சிட்டாங்கன்னு சொல்லி. இருந்தாலும் இல்லைனா படிக்கும்போது உட்கார வச்சாலே போதும் அவங்க வேறு 2 பேர் சண்டை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு நான் கிச்சனை வேலை பார்க்கும்போதெல்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு சில நேரத்தில் நான் லஞ்சுக்காக அப்புறமா பசங்க ஸ்கூல் போனோன்னே அப்போவே மதியானம் வரைக்கும் நான் சமைச்சு கூட முடிச்சுடுவேன். ஒரு சில நேரத்தில் நைட்டு டின்னருக்கு எதுவும் சமைக்க தேவையில்லைன்னு சொல்லி. தோசை மாவுக்கு வந்து மண்டேயே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி இவரை போய் அடிச்சுட்டு வந்துடுவார். ஏன்னா மண்டே கம்பல்சரி பசங்களுக்கு வந்து 5 daysனாலே ஒரு 3 days ஆச்சு நான் தோசை இட்லி 2 பேர் இதுதான் அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஹெவியாக வேண்டாம். என்னைக்காச்சும் சாப்பிட்டு போர் அடிச்சுன்னா அன்றைக்கி வந்து சப்பாத்தி செய்வேன். சேமியா இல்லைன்னா மேக்ரோனி வந்து எப்போவுமே நான் சண்டே சாட்டர்டே தாங்க செய்வேன். ஸோ பசங்களுக்கும் தோசையெல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு நேற்று வச்ச சாம்பார் இருந்ததுங்க. ஸோ அந்த சாம்பாரை சூடு பண்ணி பசங்களுக்கு கொடுத்துருந்தேன். இந்த சாம்பாரில் வந்து புளி எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். இது சிறுபருப்பு சாம்பார் தாங்க செஞ்சுருந்தேன். ஸோ மோஸ்ட்லி வந்து இட்லி தோசைக்கு நான் இந்த சாம்பார் தான் அதிகமாகவே செய்வேன். ஸோ மேக்னேட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காவை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாலே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் சூப்பராகவே இருக்கும் டேஸ்ட்டு. மோஸ்ட்லி வந்து அந்த கடுகு கருவேப்பிலை போட்டு அந்த ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணி வாழைக்காவை அந்த மாதிரி ஃப்ரை பண்ணுவாங்க எல்லாம் கடையில் போட்டு. ஸோ அதை விட இந்த மாதிரி ஃப்ரை கொஞ்சம் நல்லாவே இருக்கும், மசாலா ஃப்ரை. ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். ஸோ பசங்களுக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் பேக் பண்ணி கொடுக்குறது. ஸோ அது மாதிரி ரேராக எப்போ நான் செஞ்சு தர மாட்டேன். ஒரு சைடில் சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு, அதுவும் தாளிச்சிட்டேன். ஸோ பசங்களும் அங்கே ரெடி ஆகிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து இவர் தான் ஊட்டி விடுவார் எப்போவுமே. ஸோ எல்லாமே ஹாலில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருவேன் நான் எப்போவுமே. ஒரு சில நேரத்தில் அந்த கிச்சன்லேயே பண்ணுவேன். எனக்கு கிச்சன் கவுண்டர் டாப் வந்து ஒரே ஒரு கல் தான் என் கிச்சனில். ஸோ அதனால் என்னால் அங்கே ரொம்ப திங்ஸ்லாம் வச்சு அதெல்லாம் பண்ண முடியாது இல்லையா. ஸோ பசங்களுக்கு எல்லாம் பேக் பண்ணி ஒரு ஸ்பூனாக வந்து கீ போட்டு கொடுத்துருந்தேன். ஸோ சாம்பாருக்கு கீ போட்டு கொடுத்தாவே சூப்பராகவே இருக்கும். ஸோ எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துட்ட பிறகு பசங்களும் கிளம்பிட்டாங்க. எல்லாம் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஸோ இது வரைக்கும் என் சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணியிருக்கேன். எல்லாம் சப்ஸ்கிரைப்க்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கு. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.